சென்னையில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் வராததற்கு கூட்டணி அழுத்தமே காரணம் என தாவேக தலைவர் விஜய் பேசினார். ஆனால் எந்த அழுத்தமும் திமுகவோ கூட்டணி கட்சிகளோ தரவில்லை என்று திருமாவளவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். நடந்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்பதாக முதலில் தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் திமுகவை விமர்சித்து பேசிய பிறகு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க மாட்டேன் என திருமாவளவன் கூறினார். இந்நிலையில் அந்த புத்தக வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. விசிக துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் நடந்த விழாவில் விஜய் கலந்து கொண்டார். இதில் பேசிய விஜய், அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி இந்திய ஜனநாயக உரிமை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்றும், மணிப்பூரில் நடந்து வரும் வன்முறையை ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் மத்திய பாஜக அரசை ஒற்றை வரியில் மட்டும் விமர்சித்தார். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய விஜய் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டில் சமத்துவத்திற்காக மாநில அரசு ஒரு துரும்பையும் எடுத்து போடவில்லை என்று, வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்ததை சுட்டிக்காட்டி பேசினார். சம்பிரதாயத்திற்கு ட்வீட் செய்வதும், அறிக்கை வெளியிடுவதும், மழை நீரில் இறங்கி புகைப்படம் எடுப்பதிலும் தனக்கு உடன்பாடு இல்லை என்றார். இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றும் கூறினார். கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் திருமாவளவருக்கு கூட்டணி அழுத்தம் தரப்பட்டதாகவும் விஜய் குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். விஜயின் கருத்திற்கு விமான நிலையத்தில் பதிலளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், விஜயின் கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றார். நீங்கள் வரவில்லை என்றாலும் உங்கள் மீது எங்களுக்கு வருத்தமில்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன். அவருக்கு நான் சொல்ல விரும்புவது, எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுத்து என்னை பணிய வைப்பதற்கான சூழல் இல்லை. நானோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாகவும் இல்லை. தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்ட திருமாவளவன், திமுக கூட்டணியில் விசிக தொடர்கிறது என்றும் தெளிவுபடுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு. எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை. திமுக அதில் தலையிடவில்லை. மேலும் விஜய் மீது எந்த வருத்தமும் இல்லை என்றும் திருமாவளவன் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் களத்திற்கே வராதவர்கள் திமுக குறித்து விமர்சிப்பதாக காட்டமாக சாடினார். சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். மீண்டும் 2026 ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம், எங்களுடைய வேகம் குறையாது. புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள் திமுகவை ஒழிப்பேன் என கூறுவதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என நடிகர் விஜயை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறைமுகமாக சாடியுள்ளார். திமுக பொறுப்புல இருக்கிறது மட்டும் இல்ல, திமுக உடன்பிறப்புன்னு சொல்றதே பெருமைதான் நம்ம ஆளுங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புதுசா வரவங்க நம்ம அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லுங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. தாவேக தலைவர் விஜய் முதலில் தேர்தலில் வெற்றி பெற்று கவுன்சிலராகிவிட்டு கருத்து சொல்லட்டும் என கூறியுள்ள திமுக மாணவரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதை கூட விஜய் வொர்க் ஃப்ரம் ஹோமில் செய்வதாக விமர்சித்துள்ளார். முதல்ல அரசியலே தெரியாத ஒருவராக இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா மக்களிடம் சந்தித்து மக்களிடம் வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் ஆன பிறகுதான் பேசணும். இது ஆவாதவங்களாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல மக்களிடம் வாக்கு பெற்று கவுன்சிலர் ஆகட்டும். முதல்ல நலத்திட்டமே ஒர்க் ஃப்ரம் ஹோமா, இது எந்த ஊர்லாம் நடக்குமா? இது தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ள நிலையில் அது குறித்து விளக்கம் கேட்கப்படும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்வதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். அம்பேத்கரை தன்வயப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட பலர் முனைப்பு காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். ஒருபுறம் புரட்சியாளரை வணங்கிக் கொண்டே இன்னொரு புறம் அவர் வகுத்த அரசமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துக் கொண்டிருப்பவர்தான் திரு மோடி அவர்கள். மோடி மாடல் இன்றைக்கு நாடெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை தாங்களும் அகவயப்படுத்திக் கொள்ளலாம், தன்வயப்படுத்திக் கொள்ளலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற முனைப்பு இன்று பல இடங்களிலும் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம்.